Welcome back to Englishthroughtamil. Good day to you all. இன்னைக்கு இந்த free and essential tips in Englishல could have, should have என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடும் பயன்பாடும் என்னவென்று பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிவில் உங்கள் ஒவ்வொருவராலும் could have, should have, couldn't have, shouldn't have என்பவற்றை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆங்கில வாக்கியங்களை நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடியதாக இருக்கும். இந்த could have, should have எதற்காக பயன்படுத்துகின்றோம்? கடந்த காலத்தில் நாம் செய்த அல்லது செய்யாத விடயத்தை பற்றிய நிகழ்கால உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு. சுருக்கமா சொன்னா present feelings about past. அவன் வந்திருக்கலாம். ஒரு சில வினாக்களை கேட்டு பார்ப்போம். Did he have possibility to come? அவனுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறு இருந்ததா? Yes. Did he have the ability to come? அவனுக்கு வருவதற்கு இயலுமாக இருந்ததா? Yes. Did he come? வந்தானா? இல்லை. இப்போ இதுதான் அந்த சந்தர்ப்பம். அவனுக்கு வருவதற்கு சாத்தியப்பாடு இருந்தது, இயலுமை இருந்தது, ஆனால் வரவில்லை. அப்போ அந்த நேரத்துல எங்களுடைய present feeling தான் he could have come. He could have come. அவன் வந்திருக்கலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம். அவன் வந்திருக்கிறான், ஆனால் வெளியே வந்திருக்கலாம், முன்பே வந்திருக்கலாம். எப்படி சொல்லுவான்? He could have come earlier. He could have come earlier. நாங்க அவனை வர சொன்னோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. வந்தான் தான், ஆனா வந்து பிரயோசனமே இல்லை. வெளியே வந்து ஒற்று ஹெல்ப்பும் செய்யல. அப்ப என்ன சொல்லுவோம்? அவன் லேட்டாவே வந்திருக்கலாம். அப்படி சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவான். எப்படி சொல்லலாம்? அவன் லேட்டாவே வந்திருக்கலாம். He could have come late. He could have come late. Okay. அடுத்து பாப்போம். அவன் போயிருக்கலாம். எப்படி சொல்லலாம்? He could have go வருமா? He could have gone வருமா? Very good. Could have come வந்துட்டது. ஏன்? come என்னும் வினைச்சொல்லினுடைய past participle வடிவம் என்ன? come, came, come again, come தான். ஆனால் goவுக்கு அப்படி அல்ல. go, went, gone. அப்போ நாங்க இங்க என்ன பாவிக்க வேண்டும்? gone. நீங்க இந்த வினைச்சொற்களை தமிழ் அர்த்தத்தோடு வினைச்சொற்களின் ஒவ்வொரு 5 வடிவங்களையும் தெளிவாக கற்க வேண்டும் என்பதற்காக வினைச்சொல் பட்டியல் வீடியோவாக வெளிவருகின்றது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். அப்போ அவன் போயிருக்கலாம். எப்படி சொல்லுவோம்? He could have gone. He could have gone. அவன் அவளுடன் போயிருக்கலாம். He could have gone with her. He could have gone with her. நான் வந்திருக்க வேண்டும். இப்போ வந்தேனா? இல்லை. I should have come. It's a must. ஆனா நான் வரையில்ல. I should have come. நான் உன்னுடன் வந்திருக்க வேண்டும். ஏன் நீங்க போயிருந்த அவனுக்கு நிகழ்ந்த ஒரு அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம், இல்ல உதவியாக இருந்திருக்கலாம். ஆனா போகல. I should have come with you. I should have come with you. நான் மதிய உணவை சமைத்திருக்கலாம். இப்போ ஃபீல் பண்றீங்க. என்ன வேணும்? Very good. Could have. I could have cooked lunch. I could have cooked lunch. நான் உனக்காக மதிய உணவை சமைத்திருக்கலாம். I could have cooked lunch for you. I could have cooked lunch for you. அவள் காலை உணவை தயாரித்திருக்க வேண்டும். She should have prepared the breakfast. She should have prepared breakfast. She should have prepared breakfast. அவள் தனது பிள்ளைகளுக்காக காலை உணவை தயாரித்திருக்க வேண்டும். She should have prepared breakfast for her children. She should have prepared breakfast for her children. அவன் அதை விவரமாக சொல்லி இருக்க வேண்டும். He should have said it in detail. He should have said it in detail. அவன் அவளுக்கு அதை விவரமாக சொல்லி இருக்க வேண்டும். இங்கு சொல்லுதல் என்றால் say அல்லது tell பயன்படுத்தலாம் என்றும்
எப்போது எதை பாதிக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன் பாருங்க. அவளுக்கு சொல்லி இருக்க வேண்டும். அப்போ சே சொல்லலாமா, டெல் சொல்லலாமா? டெல். டெல்லுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? told. He should have told her it in detail. He should have told her it in detail. இங்கு say in detail என்னும் 3 சொற்களுக்கு பதிலாக நாம் ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாம். அது என்ன? elaborate. elaborate. அப்போ இன்னொரு வாக்கியம் பார்ப்போம். அவன் அதை விவரமாக சொல்லி இருக்கலாம். எப்படி சொல்லலாம்? well done. He could have elaborated it. He could have elaborated it. அவன் அதை அவளுக்கு விவரமாக சொல்லி இருக்கலாம். He could have elaborated it to her. He could have elaborated it to her. நாங்கள் அதை நேர்த்தியாக அலங்கரித்திருக்கலாம். என்ன வரும்? should have or could have? wonderful. could have அலங்கரித்திருக்கலாம். we could have decorated it neatly. we could have decorated it neatly. அவள் வருவதற்கு முன்பே நாங்கள் அதை நேர்த்தியாக அலங்கரித்திருக்கலாம். we could have decorated it neatly before she came. We could have decorated it neatly before she came. நான் அதை சேதப்படுத்தி இருக்க கூடாது. I shouldn't have damaged it. I shouldn't have damaged it. நான் அதை சேதப்படுத்தி இருக்க கூடாது. ஏனென்றால் அது ரொம்ப விலை உயர்ந்தது. I shouldn't have damaged it because it's very expensive. I shouldn't have damaged it because it's very expensive. நான் கஷ்டப்பட்டு அல்லது கடினமாக படித்திருக்க வேண்டும். I should have studied harder. I should have studied harder. நான் கஷ்டப்பட்டு படித்திருக்க வேண்டும். இப்போது அழுவதில் பயனில்லை. I should have studied harder. There is no use of crying now. I should have studied harder. There is no use of crying now. நான் இவ்வளவு கேக் சாப்பிட்டிருக்க கூடாது. I shouldn't have eaten so much cake. I shouldn't have eaten so much cake. நான் இவ்வளவு கேக் சாப்பிட்டிருக்க கூடாது. இப்போ எனக்கு வயிறு வலி. I shouldn't have eaten so much cake. Now I have stomachache. I shouldn't have eaten so much cake. Now I have stomachache. நாங்கள் முன்கூட்டியே விருந்தை விட்டு வெளியேறி இருக்கலாம். என்ன வரும்? well done. could have. We could have left the party earlier. We could have left the party earlier. நாங்கள் முன்கூட்டியே விருந்தை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும். என்ன வரும்? superb. We should have left the party earlier. We should have left the party earlier. இப்போ அங்க நீங்க வெளியேறின பிறகுதான் டான்ஸ் பாட்டெல்லாம் நடந்துச்சு. அப்ப நீங்க அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறி இருக்க கூடாது என்று சொல்ல போறீங்க. என்ன சொல்லுவீங்க? marvelous. shouldn't. We shouldn't have left the party earlier. We shouldn't have left the party earlier. நீங்கள் மளிகை கடையடியில் நிறுத்தி இருக்கலாம். You should have or you could have. well done. You could have. You could have stopped by the grocery store. You could have stopped by the grocery store. என்னால் அதை செய்திருக்க முடியாது. I couldn't have done it. I couldn't have done it. நீ இல்லாமல் என்னால் அதை செய்திருக்க முடியாது. I couldn't have done it without you. I couldn't have done it without you. நான் மிகவும் முன்னதாகவே ஆங்கிலம் கற்க ஆரம்பித்து இருக்கலாம். என்ன வரும்? well done. could have.
I could have started learning English much earlier. I could have started learning English much earlier. இப்போ எங்களுக்கு இந்த could have, should have என்றெல்லாம் சொல்லி சொல்லி வாய் வலிக்குது இல்லையா? இப்போ இதை எப்படி சுருக்கமா சொல்லலாம்? could have, could have, could have, should have, should have, இப்படி சுருக்கமா சொல்லலாம். அப்போ சொல்லி பார்ப்போமா? அவன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கலாம். could have, he could have applied for the job. He could have applied for the job. அவன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்க வேண்டும். He should have applied for the job. He should have applied for the job. நீ அவனுடன் கூடிச் சென்றிருக்கலாம். You could have accompanied him. You could have accompanied him. நீ அவனுடன் கூடிச் சென்றிருக்க வேண்டும். You should have accompanied him. You should have accompanied him. அவனுடன் ஏன் நீங்க வித்தரையில அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வரக்கூடாது. ஏன்? accompany என்று சொன்னால் go with, அங்கே with இருக்குது. அப்ப மறுபடியும் இன்னொரு வித்து போடணுமா? போட தேவையில்லை. You should have accompanied him. இதையே நீ அவனுடன் கூடி சென்றிருக்க கூடாது எப்படி சொல்லலாம்? You should not have. You shouldn't have accompanied him. You shouldn't have accompanied him. அவளால் புது போன் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. She couldn't have afforded a new phone. She couldn't have afforded a new phone. இப்போ உங்களுக்கான நேரம். அவன் அவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். நீ நன்றாக படித்திருக்கலாம். நாங்கள் அவர்களை அனுமதித்திருக்க கூடாது. அவள் அங்கே வராமல் இருந்திருக்கலாம். எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.